ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 2 ஜனவரி 2026 வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள். திதி சதுர்தசி மாலை 6:53 மணி வரை, பிறகு பௌர்ணமி. நட்சத்திரம் மிருகசீரிடம் இரவு 8:04 மணி வரை, பிறகு திருவாதிரை. யோகம் சுப்ரம் மதியம் 1:06 மணி வரை, பிறகு பராமியம். கரணம் கரசை காலை 8:38 மணி வரை, பிறகு வனசை மாலை 6:53 மணி வரை, பிறகு பத்திரை காலை 5:11 மணி வரை, பிறகு பவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நாளாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று வெளியூரிலிருந்து வந்து சேரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் உற்சாகமடைவீர்கள். சகோதர சகோதரிகள் வழியிலிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக வராமல் இழுவரியிலிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சி நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்திலும் வெளியிலும் மதிப்பு கூடும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் விரும்புபவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருவேங்கடமுடையான், அதாவது பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும் நாளாகும்.
பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நர்த்தன விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு வாகனம் பராமரிப்புச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சோமேஸ்வரர், அதாவது சிவன். அதிர்ஷ்ட நிறம் அரக்குச் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். அண்டை அயலார் உங்களை பாராட்டுவார்கள். குறுகிய தூர பயணங்கள் நன்மை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ நாராயணன். அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசினியர்களே, இன்று பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வீர்கள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனைவியின் வழியில் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். சேமிப்பு உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கனகதுர்க்கை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிகராசி அன்பர்களே, ராசியதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. எனவே இன்றும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. தேவையற்ற விவாதங்கள் மன உளைச்சலை தரலாம். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்டதெய்வ வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று அமைதி காப்பது பர சங்கடங்களை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசினேயர்களே, இன்று சுபவிரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும்.
அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித் தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.